இந்த நாட்களில் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை கொண்டு நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆக கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்று சொல்லும் பொழுது உலகத்தில் வெற்றி எது என்று கேட்போம் என்று சொன்னால், நான் நினைத்ததை நான் செய்து முடிப்பது தான் எனக்கு வெற்றியாக உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் வேதம் என்ன போதிக்கிறது என்று கேட்போம் என்று சொன்னால், அவர் நினைத்ததை நாம் செய்து முடிப்பது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆக சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இவ்விதம் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால், அந்த வெற்றி எப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார் என்று கேட்டால், நம்முடைய தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம் என்பதை நம்ம கவனிக்கிறோம். ஆகினால உபாகமம் 30வது அதிகாரத்தில் 19, 20 ஆகிய வசனங்களை நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், மரணமும் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது இல்லையா? நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு நலம் என்று சொல்கிறார். அப்போ ஜீவனை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்போம் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நான் இவ்விதம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்போ ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மில் கேட்டிருக்கிறது, ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டோம்னா பக்கத்தில் என்ன பண்ணோம், டிக்கி போட்டோம்னா ரைட், நம்ம கிறிஸ்தவர்கள். அந்த அர்த்தம் இல்லை, அது சரிதான். ஆனால் அதுக்கு அதை காட்டிலும் ஆழமாக வேதம் போதிக்கிறோம். ஜீவனை தெரிந்து கொள்வது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆங்கில மொழிபெயர்ப்பினுடைய அந்த ஓட்டத்தை கவனிப்போம் என்று சொன்னால், சூஸ் லைஃப் பை லவ்விங் காட், பை ஒபேயிங் ஹிஸ் வாய்ஸ் அண்ட் கிளிங்கிங் ஆன் டு ஹிம் அன்டில் தி எண்ட் என்ன இருக்கிறது. பாருங்கள், எப்படி நாம் ஜீவனை தெரிந்து கொள்கிறோம் என்று கேட்டால் அதை இவ்விதம் சொல்வது சரியாக இருக்கும். அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கடைசி மட்டும் அவரையே பற்றி கொள்வாயாக, அப்பொழுது அவரே உனக்கு ஜீவனம் தீர்க்காயுசுமா. அப்படி தான் ஜீவனை தெரிந்து கொள்கிறோம். அல்லது ஜீவனை தெரிந்து கொண்டால் இவ்விதமாக தான் நாம் செயல்பட வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறோம். அந்த 2வது பகுதியில் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து எப்படி இருக்கிறது? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து என்ன இருக்கிறோம்? செவி கொடுக்கிறது என்று சொல்லும் பொழுது, அவர் சொல்லுவது எனக்கு கேட்கிறது, அவர் சொல்லுவது எனக்கு புரிகிறது. இப்போ அடுத்த நிலைக்கு போகணும். அவர் சொன்னதபடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? செயல்படுவது தான் ரொம்ப முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. அதை எவ்விதம் செயல்படுத்த முடியும்? அதில் இருக்கக்கூடிய நன்மை, ஆசீர்வாதம், சவால் என்ன என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் இப்பொழுது வேதம் திறந்து இணைந்து நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். எல்லாரும் வேதம் கொண்டு வருவது ரொம்ப அவசியம், ரொம்ப அது ஆசீர்வாதம். ஆகினால ஆலயத்துக்கு வரும் பொழுது பாருங்கள், ஃபிசிக்கல் பைபிள், அதாவது டிஜிட்டல் பைபிள் அல்ல, ஃபிசிக்கல் பைபிள் கொண்டு வருவது ரொம்ப நல்லது. ஆகினால திறந்து நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். ஒரு வேளை அருகாமல் இருக்கிறவரை வேதம் இல்லாமல் இருப்பார் என்று சொன்னால் கொடுத்து உதவி செய்ய உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 4வது அதிகாரம் 34ஆம் வசனம் இணைந்து வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொல்கிறார். இதைத்தான் போன வாரம் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக ஆரம்பித்திருக்கிறோம். அப்போ இயேசு சொல்கிறார், எனக்கு போஜனம் என்ன, எனக்கு போஷாக்கு என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு இருக்கிறது. மை நரிஷ்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் டூயிங் காட்ஸ் வெல். தேவனுடைய சித்தம் செய்வது தான் எனக்கு போஷாக்கு. அது இன்னொரு வார்த்தை கொண்டு நாம் அதை விளக்கி இருக்கிறோம். சித்தம் செய்வது தான் எனக்கு பலனாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பினுடைய விசேஷம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், சித்தம் செய்வதில் தான் எனக்கு பலன் இருக்கிறதுன்னு சொல்கிறார். எப்படி இருக்கிறது? சித்தம் செய்வது தான் எனக்கு பலன், சித்தம் செய்வதில் தான் எனக்கு என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போது இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இந்த மார்ச் மாதம் பலவீனன் பலவானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தம் செய்வது தான் உங்களுக்கு பலனாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். காலை இப்போலாம் ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் இல்லையா? சித்தம் செய்வதில் தான் பலன் என்பதை விளங்கிக் கொள்வோம் என்று சொன்னால், காலை இப்போ 85வது வயதில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், அப்பொழுது இருந்த பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறது என்று சொல்கிறார். அது என்னது? அப்பொழுது இப்பொழுது, அப்பொழுதுனா 40 வயது. 40 வயது இருக்கும் பொழுது உன் கால்பட்ட இடத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லையா? அவர் வாக்கு கொடுத்து 45 வருடங்கள் ஆகிவிட்டது. எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுங்க? 45 வருஷம் ஆயிடுச்சு. 40வது வயதில் வாக்குத்தத்தம் பெற்றவர் இப்பொழுது 85வது வயது வரும் பொழுது ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறார். சித்தம் செய்வதில் தான் பலன், சித்தம் செய்வது தான் பலன், செய்வதில் தான் நமக்கு என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. அவர் சொல்கிறார், அப்பிருந்த பலன் எனக்கு இப்பொழுதும் இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நம்ம அதை விளங்கி கொள்ள முடியும்? எப்படி 40 85 ஒன்றாக முடியுமா?
40 வயசில் இருக்கக்கூடிய உடல்வாகு வேற, 85ன்னு வரும்பொழுது வித்தியாசம். இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அப்போ இருக்கிற பலன் எனக்கு இப்பொழுது இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், 40லும் அவர்தான் எனக்கு பலன், 85லும் அவர்தான் எனக்கு பலன், 95 வந்தாலும் அவர்தான் எனக்கு பலன், 40 செஞ்சாலும் அவர் பலத்தை கொண்டு தான் செய்ய வேண்டும், 85லும் அவர் பலத்தை கொண்டு தான் செய்ய வேண்டும். அவர் சித்தம் செய்வது தான் பலன். ஆகினால இந்த மார்ச் மாதம் நீங்கள் பலனுள்ளவர்கள். பக்கத்தவர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பலனுள்ளவர்கள். ஏன் பலனுள்ளவர்கள்? தேவ சித்தம் செய்வது தான் எங்களுக்கு பலன். சித்தம் செய்வதில் தான் எங்களுக்கு என்ன இருக்கிறது? பலன். சவால் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவால் கட்டாயம் இருக்க தான் செய்கிறோம். ஆகினால தான் யோபினுடைய உதாரணத்தை நாம் கவனித்தோம். அவர் சொல்கிறார், அவருக்கு இருந்த மிகப்பெரிய இழப்பு, கஷ்டம், சவால், இவைகளின் மத்தியில் ஒரு விஷயம் சொல்கிறார். அவருடைய வார்த்தையை என் ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக என்ன செய்து கொண்டேன், நான் பிடித்து கொண்டேன் என்று சொல்கிறார். அதை வைத்து தான் இன்றைக்கு தொடர்ந்தேச்சியாக கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஐ ஹாவ் காடட் ஹிஸ் வேர்ட் மோர் தேன் மை நெசசரி ஃபுட். அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்து கொண்டேன், பிடித்து கொண்டேன் என்று சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை கர்த்தர் மிகவும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஒரே திறவுகோல் இருக்கிறது, வார்த்தையை பிடித்து கொண்டார். அதனால தான் இந்த மாத வாக்குத்தத்தமான வார்த்தை, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த வெறும் மன நிம்மதி மாத்திரம் கிடையாது, சமாதானம் என்று சொன்னால் இருக்க வேண்டியவைகள் எல்லாம் இருக்க வேண்டிய விதமாக கர்த்தர் இருக்க வைக்கிறார். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். இருக்க வேண்டியவைகள் எல்லாம் இருக்க வேண்டிய விதமாக, குடும்பத்தில் இருக்கிறார்கள் இருக்க வேண்டிய விதமாக, படிப்பு இருக்கிறது படிக்க வேண்டிய விதமாக, இல்லையா, வேலை இருக்கிறது வேலை இருக்க வேண்டிய விதமாக கர்த்தர் சமாதான காரணர் அதை சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அப்போ வார்த்தையை பிடித்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஐ ஹவ் ஹெல்ட் ஆன் டு யுவர் வேர்ட். பாருங்கள், சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 92வது வசனத்தை நாம் ஒரு அற்புதமான அஸ்திபாரமாக வைத்து நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 119வது சங்கீதம் 92வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், வேதம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. இணைந்து நாம் வாசிப்போம். உமது வேதம் என் மனம் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்கிறார். எப்போ பாருங்கள், யோபு பெரிய துக்கம் இல்லையா, அதை நான் இவ்விதம் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யோபனுடைய வீட்டில் காலையில் குடும்ப ஜெபத்தில் 12 பேர் இருக்கிறாங்க, மாலையில் குடும்ப ஜெபத்தில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? காலையில் 12 பேர் இருக்கிறாங்க, சாயங்காலம் எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 2 பேர். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம். 10 பேர் ஒரே நாளில் மரித்து போகிறார்கள். இந்த துக்கத்தில் எப்படி இந்த துக்கம் அவரை அழிக்காதபடிக்கு, இந்த துக்கத்திலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவனுடைய பின்னலமை ஆசீர்வாதமாக மாறியதற்கு என்ன காரணம் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், இந்த வசனத்தை மீண்டும் வாசிப்பது நல்லது. உமது வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் என்ன செய்திருப்பேன், அழிந்து போயிருப்பேன். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய துக்கம் என்று சொன்னால் வெறும் மன துக்கம் மாத்திரம் கிடையாது. இன்மை அஃப்ளிக்ஷன் இருக்கிறது. அஃப்ளிக்ஷன் என்று சொன்னால் சூழ்நிலையினுடைய நெருக்கம் இருக்கிறது, மனிதர்களுடைய அராஜகம் இருக்கிறது, அது கூட சேர்ந்து இந்த துக்கமும் அது இணைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் அழிந்து போக தேவையில்லை, மாறாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இல்லையா? இதெல்லாம் சாத்தியமா? இல்லையா? சூழ்நிலை ரொம்ப கெடுபடியாக இருக்கிறது, யுத்தங்களை கேட்கிறோம், பல விஷயங்கள் நடைபெறுகிறது இல்லையா? இன் அவர் அஃப்ளிக்ஷன் ஐ வில் பெரிஷ், அப்படி ஐ வுட் ஹவ் பெரிஷ்ட்னு சொல்கிறார். பட் இன்ஸ்டெட் ஆஃப் பெரிஷிங் ஐ ஆம் ப்ராஸ்பரிங். இல்லையா? நான் அழிந்து போவதற்கு மாறாக நான் அந்த இடத்துல என்னவாக மாறுகிறேன், ஆசீர்வாதமாக மாறுகிறேன். என்ன காரணம் என்று கேட்போம் என்று சொன்னால், உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்தால், இன்னும் சொல்லணும்னா இந்த வார்த்தை மாத்திரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்னைக்கோ போய் சேர்ந்துருப்போம்னு சொல்கிறார். எப்படிங்க? வார்த்தை மாத்திரம் இல்லைன்னா என்னைக்கோ போய் சேர்ந்திருப்போம். துக்க வீடுகள் அநேகம் இருக்கிறது. ஆகினால்தான் அவர்களை ஆற்றி தேற்றக்கூடியது என்னவென்று கேட்டால், பவுல் சொல்கிறார், இந்த வார்த்தைகளினாலே ஒருவர் என்ன செய்யுங்கள், தேற்றிக்கொள்ளுங்கள். எந்த வார்த்தை என்று கேட்டால் எல்லாம் சரியாயிரும், போக போக சரியாயிரும். அந்த வார்த்தைகளினால் அல்ல, இந்த வார்த்தைகளினாலே ஒருவர் என்ன செய்யுங்கள், தேற்றிக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக வேதம் போதிக்கக்கூடிய காரியம் என்னவென்று கேட்டால், நமக்கு துக்கம் இருக்கிறது, அஃப்ளிக்ஷன் இருக்கிறது. வசனத்தை இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று கேட்டால், நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் என்னை பழுக பண்ணினார் அப்படின்னு யோசிப்பு அவருடைய பையனுக்கு பேர் வைக்கிறார்.
நான் சிறுமைப்பட்ட தேசம். எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், நான் சிறுமைப்பட்ட, அடிமையாக வந்த இடத்துல, தவறாக குற்றம் சாட்டப்பட்ட இடத்துல, கேவலமாக நடத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் என்னை பழுக பண்ணினார். எதனால் பழுக பண்ணினார்? 7:30 முடிஞ்சோன்னே சரியாயிருச்சு அதனாலயா? நான் சொல்கிறதை விளையும் கொள்ள முடிகிறதா? அதனால் அல்ல. அதுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. என்னுடைய காலங்கள் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதை நீங்களும் நானும் உண்டு பண்ணலை. இன்னைக்கு காலையில் எழுமுனதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சது நம்ம இன்னமும் இங்கே தான் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? சில சர்வீஸ் முடிஞ்சோன்னே தான் அவங்களுக்கு தெரியும், இன்னமும் நான் இங்கே தான் இருக்கிறேன், சியோனில் தான் இருக்கிறேன். நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம நித்திரைக்கு போகிறோம் இல்லையா? நான் படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இன்னொருத்தர் நான் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலால் திருப்தி அடைவேன். அது வேற, ரிசரக்ஷன் குறித்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதனுடைய பிரமாணம் இன்றைக்கு ரொம்ப முக்கியம் தானே. இன்னைக்கு காலையில் நம்ம விழிக்கும் பொழுது கிருபையின் சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? கவனித்து பாருங்கள், இங்கே அவர் சொல்கிறாரு, வேதம் மாத்திரம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் என் துக்கத்தில் நான் என்ன செய்திருப்பேன்? அழிந்து போயிருப்பேன். அப்போ யோபு சொல்கிறார், வார்த்தையை காத்து கொண்டேன், அல்லது வார்த்தையை பிடித்து கொண்டேன் என்ன சொல்கிறார். நான் அதை இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நாம் வார்த்தையை பிடித்ததை காட்டிலும் வார்த்தை தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறது, பிடிச்சிருக்கிறோம். அதை இவ்விதம் உதாரணப்படுத்துவது சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். சிலர் சாட்சியில் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவங்க சொல்கிற கருத்து நம்ம விளங்கிக்கிறோம். நான் கர்த்தருடைய கரத்தை உறுதியாக பற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் உண்மையை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அவரை கெட்டியாக பிடிச்சிட்டிங்களா, அவர் உங்களை பிடிச்சிக்கிட்டாரா இல்லையா? நம்ம பிடிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அல்லவா இல்லையா? நம்ம சீக்கிரம் சோர்ந்து போகக்கூடிய ஆள். ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா உலகமே அழிஞ்சது மாதிரி நம்ம என்ன செஞ்சுருப்போம். அப்படிப்பட்ட ஆட்கள் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால் பைபிள் சொல்லுகிறது, அவர் உண்மை இல்லாதவராக இருக்க அவரால் முடியவே, அவர் உண்மையுள்ளவராக மாத்திரம்தான் இருக்கிறார். ஆகினால தான் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. புலம்பல்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது அல்லவா, அந்த புலம்பல்ல நடுவில் தான் இந்த வசனம் சொல்கிறார். 3வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் என்ன செய்கிறது, கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்ன சொல்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறோம், நம்ம கவனிக்கிறோம். அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், அவருடைய வார்த்தை நம்மை பற்றி கொண்டது இல்லையா? இன்னும் ஒரு கோணத்தில் அதை சிறப்புப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எதற்காக இயேசுவினால் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்கிறார் பவுல். பாருங்கள், அதனால தான் இந்த பாட்டெல்லாம் ரொம்ப கருத்துள்ள பாடல்களாக இருக்கிறது. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார் என்ன நம்ம பாடுறோம் அல்லவா? அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், நான் ஆண்டவர் என்னை கண்டுக்கிட்டாரு, நான் அவரை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத இடத்துக்கெல்லாம் நான் போன இடத்துல அப்படியே எங்கே என்னமோ ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு கர்த்தர் என்னை விட்டு விடாதபடிக்கு அன்பின் கயிறுகளால் என்னை கட்டி தம் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நாம் அமர்ந்திருப்பதுக்கு காரணமே என்னவென்று கேட்டால், நம்மை அன்பின் கயிறுகளால் கட்டி பிடித்து வைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் எப்பொழுதே, நான் சொல்வது கொஞ்சம் பேருக்கு பொருந்தும், அது ரொம்ப உண்மையாகவும் இருக்கிறது. பாருங்கள், அவர் தயவு மாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எப்போவோ மனம் போன போக்கில் என்ன செஞ்சுருப்போம், போயிருப்போம். முடிவு என்ன? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, முடிவு எப்படி தான் இருக்கும், மரணம். அப்போ நம்ம கவனிக்கக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஐ ஹவ் ஃபவுண்ட் டிலைட் இன் யுவர் வேர்ட். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சூழ்நிலையில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்கிறேன். சூழ்நிலையை பார்த்தோம்னா எதை பார்த்து சந்தோஷப்படுறது, எதை பார்த்தும் சந்தோஷப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு. என் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படலாம்னா அதை அந்த சூழ்நிலை அப்படி இருக்கிறது, சந்தோஷப்பட முடியல. வேலையை நினச்சி சந்தோஷப்படலாம்னு பார்த்தோம்னா வேலையை நினச்சி என்ன செய்ய முடியல, பட முடியாத ஒரு சூழ்நிலை. இது ஆபகுக்கு ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. அத்திமரம் துளிர் விடவில்லை, அப்புறம் பாருங்கள் தொழுவத்தில் என்ன இல்லை, ஆடு இல்லை, பாருங்கள் வயலில் என்ன இல்லை, விளைச்சல் இல்லை. எங்கே பார்த்தாலும் சோகத்திற்கான அறிகுறிகள் தான் இருக்கிறதே தவிர, அப்போ சோகமாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்கிறாரு. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எப்படி சொல்கிறாருங்க, நான் கர்த்தருக்குள். ஏன்னா வேறு எங்கேயுமே மகிழ்ச்சி இல்லை, வேறு எந்த சூழ்நிலையிலுமே மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு நிலை இருக்கிறது, தேவன் இருக்கிறார். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். வயதிறந்து சொல்லுங்கள், என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்குள்
களி கூறுவேன். வேதம் என் மன மகிழ்ச்சியாக இல்லாதிருந்திருந்தால் நான் என் துக்கத்தில் என்ன செய்திருப்பேன்? அழிந்திருப்பேன். இதே தான் சங்கீதம் 27 சொல்லியிருக்கிறார். எப்படி இருக்கிற என்று கேட்டால் பாருங்கள், ஜீவனுள்ளதோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன்னு சொல்றார். எத்தனை பேர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? நீங்கள் கெட்டு போவதில்லை. சொல்லுங்கள் சொல்லுங்கள், நான் கெட்டு போவது இல்லை. ஏன் கெட்டு போவதில்லை? விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இன்றைக்கு அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் என்னுடைய நங்கூரம். ஆகினால நிச்சயமாகவே நல்ல முடிவுண்டு. என் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. வார்த்தையை நேசிக்கிற உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கங்களை பார்த்து சொல்லுங்க, பெரிய சமாதானம் இல்லையா? கிரேட் பீஸ்ன்னு இருக்கிறது ஆங்கில வார்த்தை. எப்படி இருக்கிறதுங்க? கிரேட் பீஸ் இருக்கிறோம். கர்த்தர் அதை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அப்போ குறிப்பு நாம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்று கேட்டால், இந்த சோதனையின் மத்தியில் எப்படியோ அது முடிஞ்சால் போதும் அப்படின்னு வேண்டா வெறுப்பா பல்ல கடிச்சு வாழ்க்கையை ஓட்டுறதா? இல்லை இல்லை, அதன் மத்தியிலேயும் ஒரு அற்புதமான ஒரு குதூகலத்தையும் இல்லையா மேற்கொள்ளக்கூடிய ஒரு உத்வேகத்தையும் ஆண்டவர் நமக்கு அருளக்கூடியவராக இருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். பிலிப்பியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். எப்படி வசனத்தின்படி விருப்பத்தை நமக்குள்ளே கொண்டு வர்றாரு. யோபு சொல்கிறாரு, அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்து கொண்டேன்? பிடித்து கொண்டேன். விளைவு என்னவென்று கேட்டால், என் காதினால் கேட்டவைகளை என் கண்களினால் நான் என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன். நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் என்ன செய்யாது? தடைபடாது. என் மீட்பர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். சொந்த கண்களினால் அவரை பார்ப்பேன். இந்த 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 வார்த்தைகளெல்லாம் எப்படி சோகத்திலேயே வாழ்க்கை ஓடிடுச்சா? இல்லை, ஒரு அற்புதமான ஒரு விருப்பத்தை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சத்தியங்கள் எல்லாம் மிகவும் அவசியம். வார்த்தையினால் வரக்கூடிய ஒரு விருப்பம். சொன்னங்கள் எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கணும். எப்படிங்க? வார்த்தையினால் வரக்கூடிய ஒரு விருப்பம். பிலிப்பியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் என்ன செய்கிறார்? உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அவள் ரொம்ப அற்புதமான வார்த்தை இல்லையா? வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தையில் இருந்து உங்களுக்குள்ள ஒரு தெய்வீகமான விருப்பம் என்ன செய்கிறது? வரக்கூடியதாக இருக்கிறது. அது ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, பொது அறிவும் அதை நமக்கு போதிக்கிறது. எந்த விஷயத்தை நீங்கள் விருப்பத்தோடு செய்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்காமல் இருக்க முடியவே முடியாது இல்லையா? திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். எந்த விஷயம் உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதோ அந்த விருப்பமான விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதில் நீங்கள் சிறப்பாக தான் இருப்பீங்க. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? இப்போ ஒருவருக்கு சமைக்க பிடிக்கிறது என்று சொன்னால், அவருக்கு பிடிச்சமானதை அவர் சமைக்கிறதுனால எப்படி சமைப்பார்? சிறப்பாக தான் சமைப்பார். ஒருவருக்கு சாப்பிடுவது தான் பிடிக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி செய்வார்? நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கிறதா? சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப பிடிக்குது. எப்படி வருவார்னு நினைக்கிறீங்க? இனிதான் வருவார். அப்படி இருக்கா? இல்லை, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கிறதுனால எப்போ வந்திருப்பார்னு நினைக்கிறீங்க? முன்னமே என்ன செஞ்சிருவார்? வந்துடுவார். அப்போ அவருக்கு பிடிக்கல, வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவர் இனிதான் இழுத்துட்டு வருவாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? ஏன்னா சர்ச்சுக்கு போனோம், 11 மணி ஆச்சு, வர்றேன் அப்படிம்பார் இல்லையா? 11:30 ஆச்சு, வந்தேன்னு சொன்னேன்ல. இப்படியே இழுத்து கடைசியில் கம்யூனியனுக்கு என்ன செய்வார்? வந்துட்டு என்ன இத்தினோண்டு தர்றாங்கம்பார். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? காரணம் என்ன? விருப்பம் கிடையாது இல்லையா? விருப்பத்தோடு படிப்பதற்கும் விருப்பம் இல்லாமல் படிப்பதற்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கிறோம். விருப்பத்தோடு படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா பாருங்கள், அவங்க படிக்கிற விதமே எப்படி இருக்கும்? ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவங்களுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க படிக்கிற முறைமை என்ன இருக்கும்? எதுக்கு இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், தேவ சித்தம் செய்வது வேறு வழியே இல்லை. என்ன பண்ணுறது? அவர் அப்படின்னு ஒரு சித்தத்தை வேறு வச்சுட்டு போயிட்டாரு. சித்தம் செய்யலாம் நரகத்துக்கு வேறு தள்ளிடுவேன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறது? ஏதோ சித்தத்தை பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் செய்யணும்னு எந்த விதமான அவசியம்? பைபிளில் இன்னொரு பிரமாணம் இருக்குது. அவன் கட்டாயமாயும் அல்ல व्यसनமாயும் அல்லன்னு இருக்கிறதெல்லாம் அப்படி முணங்கிட்டே கொடுக்கணும்னு நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடியாது. அப்படி முணங்கிட்டே சித்தம் செய்யணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. ஐ டிலைட் டு டூ யுவர் வில்னு சொல்கிறார் இல்லையா? உங்களுடைய சித்தம் செய்வது எனக்கு ரொம்ப பிரியம்னு சொல்கிறார். எப்படிங்க உங்களுக்கு இந்த பிரியம் வந்தது இல்லையா? எப்படி உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ வேதம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது வேதத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி உங்கள் மனதின் மகிழ்ச்சியாக மாறுகிறது. புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்ல வேண்டும். அப்போ ஏன் இது ரொம்ப முக்கியம்?
பாருங்கள், அவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு நம்ம ஜெபம் எப்படி இருக்குது என்று கேட்டால், என் விருப்பத்தை உம்முடைய விருப்பமாக நீர் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் தானே. நான் சொன்னதை நீங்கள் சிந்தித்தால் தான் விளங்கும். இப்போ இருக்கிற ஆட்கள் எப்படி ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லையா, நான் கேட்டதை நீர் தரணும். ஏன்னா நீர் எப்படிப்பட்ட தேவன்? நான் கேட்டது உம்மால் தர முடியலன்னா நீர் எப்படிப்பட்ட தேவன்? லாஜிக்கல் கன்க்ளூஷன் தான். நான் சொல்லணும், புரிகிறதா? நீ சர்வ வல்லமுள்ள தேவனா? ஆமாம். அப்போ நான் கேட்டதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்போ நான் கேட்டது நீ கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீர் என்ன தேவனே அல்ல. அப்படி சொல்ல முடியுமா? இல்லையா? இப்போ பிரச்சனை என்னன்னா, அவர் சர்வ வல்லமுள்ளவர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து. அப்படி சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறதுனால தான் நீங்கள் கேட்குறத தர மாட்டேங்கிறார். ஏன்னா கொடுத்தா அவங்களுக்கு என்ன ஆகும்னு அவருக்கு நல்லாவே, கேட்குறது விவஸ்தை இல்லாமல் கேட்குறோங்கிறது அவருக்கு நல்லாவே. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், இன்னும் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பிடித்தமான ஒரு வசனம் என்ன இருக்கு? எந்த வசனம் என்று சொன்னால், கர்த்தரின் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் வேண்டுதல்களை, ஆங்கிலத்தில் இன்னும் இருக்கிறது, ஹி வில் கிவ் த டிசையர்ஸ் ஆஃப் யுவர் ஹார்ட். நிறைய பேர் யாரை கல்யாணம் பண்ணணும் அவங்களுக்கு இந்த வசனம் தான் எடுத்தோன்னே வரும், இல்லையா? கர்த்தரின் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் வேண்டுதல்கள், இல்லையா? ஆண்டவரே, அவன் இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை, இவள் இல்லாவிட்டால். அதுதான் எங்களை ஆண்டவர் எனக்கு ஒரு வசனம் கொடுத்தார். என்ன வசனம்? சங்கீதம் 37:4. இது எல்லாருக்கும் ஆரம்ப நிலையில் கொடுக்கப்படக்கூடிய, நான் சொல்ல விளையும் கொள்ள முடியுதா? வசனம் தப்பெல்லாம் கிடையாது, வசனம் சரிதான். அவனுடைய அழுத்தத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட், அவரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது ஹீ வில் கிவ் டிசையர்ஸ் இன் யுவர் ஹார்ட், அப்பொழுது அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை கொடுப்பார், விருப்பங்களை கொடுப்பார். சொல்லுங்கள், அவர் உன் இருதயத்தில் என்னத்தை கொடுப்பார்? விருப்பங்களை கொடுப்பார். ஏன் அதுதான் சரி அப்படின்னு நம்ம திட்டவட்டமாக சொல்ல முடியும்னு கேட்டால், மனுஷனுடைய இருதயத்தை எடுத்துக்கோங்க. முதல்ல மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்றால் மகா திருக்குள்ளதும். இப்படி ஒரு திருக்கு நிறைந்த ஒரு இருதயத்திலிருந்து வரக்கூடிய விருப்பம் எப்படி இருக்கும்? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? இல்லையா? பாருங்கள், ஒரு திருடன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல விருப்பம். என்ன விருப்பம்? உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு நல்ல விருப்பம். அந்த நல்ல வேண்டுதலை போய் யார்கிட்ட ஜெபம் பண்ணுறது? நான் சொல்ல வேலை. அப்போது நமக்கு உள்ளேயே பிரச்சனை இருக்கிறது. இப்போ நம்ம இருதயம் இன்னொரு கோணத்திலும் அதை மறுபடியும் மட்டுப்படுத்தக்கூடிய விதமாக அல்ல, நமக்கு வந்து கிவன் சர்க்கம்ஸ்டான்ஸ், இப்போ என்ன சூழ்நிலை இருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஆசையெல்லாம் வருது, இல்லையா? ஆனால் நாளைக்கு அது மாறிடும்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. இப்போ உதாரணம் மறுபடியும் நாட்டு நடப்பை வச்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ எப்படியாவது கல்ஃபுக்கு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு ஒருத்தர் ஜெபம் பண்ணுறார். என்கிட்ட ஒருவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், அதாவது பாஸ்டர், நீங்கள் வந்து நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணணும், எதுவோ நான் சொல்ல உங்களுக்கு புரியுதான், ஜெபம் பண்ணணும், எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிச்சின்னா முதல் சம்பளத்தை உங்களுக்கு தருவேன். இது எப்படி இருக்கிறது? இப்படி இது சொன்னோன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆமேன் ஆண்டவரே, யூஎஸ்ஏல ஆண்டவரே. நான் சொல்கிறது அப்படி ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவர் ஒன்று இங்கே தான் இருக்கிறார். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அதாவது என்ன விருப்பம்னா, எப்படியாவது அந்த ஊரில் போயிடணும், எப்படியாவது அந்த ஊரில், இப்போ இந்த உதாரணம் வந்துடும், எப்படியாவது கல்ஃபில் போயிடணும் அப்படின்ட்டு ஒருத்தர். இப்போ யாரையும் மட்டுப்படுத்தல, நம்ம ஜோம் பண்ணணும், அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. அப்படி ஜோம் பண்ணி நான் போராடி பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் போய் இறங்கினார். அடுத்த நாள் இப்போது நான் சொல்கிறது புரிகிறதா? யாரையும் குறையா சொல்கிறோமா? இல்லை, இதுதான் சூழ்நிலை. நான் நினச்சேன் அங்கே போனால் தான் சூப்பர். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அடுத்த வாரம் போனீங்கன்னா இந்த ஊர்லேயாவது ராக்கெட் விட்டாங்கன்னா போயிட்டு கீழே வந்துடும். நான் சில ராக்கெட் டேக் ஆஃபே ஆகாது, அந்த பாட்டிலேயே இருக்கும் அடுத்த தீபாவளி வரைக்கும். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? அதனால் நீ என்ன தான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் உனக்கு வந்து குவைத்து கிடையாது, உனக்கு குப்பை கோணாம்புதூர் தான் கரெக்டான இடம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் எதை கேட்டாலும் நீங்கள் தர்றதே கிடையாது, எதை கேட்டாலும் நீங்கள் என் மேலே உங்களுக்கு அன்பே இல்லை. அவன் பக்கத்தில் ஒருத்தன் ஓதிட்டே இருப்பான், உண்மையாக அன்பு இருந்துச்சுன்னா நீ கேட்டதை என்ன செஞ்சுருப்பார்? கொடுத்துருப்பாரு. அவர் உண்மையாக அன்பு இருந்தனால தான் நீ கேட்டதை கொடுக்கல. இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஒத்துக்கொள்ள முடியும், நல்ல வேளை நம்ம கேட்டதை கர்த்தர் கொடுக்கல. சிலர் செருப்பை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன கேட்டிருப்பீர்கள் என்பது நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நல்ல வேலை கொடுக்கல. ஏன்னா நமக்கு எல்லாமே என்ன செய்யாது, தெரியாது, இல்லையா? இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே ஒரு விருப்பம். சில பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து வரும்போது அப்படி தான் இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கிற காலத்தில் ஞாபகம் இருக்கிறதா, ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து கிளாஸ் டீச்சர் வருவாங்க, பேர் கேட்பாங்க, அப்பா பேர் கேட்பாங்க, என்ன பண்ணுறாருன்னு கேட்பாங்க.
அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்கன்னா, நீ பெருசாக என்னவாக விரும்புகிற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இப்போ நம்ம இந்தியர்களாக இருக்கிற அப்படின்னால நம்முடைய முதல் விருப்பம் என்னவாக இருக்கும்? டாக்டராக இருக்கும். அது கிடைக்காது. அடுத்தது இன்ஜினியர். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ரெண்டே தான் இருந்துச்சு ஒரு காலத்து. இப்போ ஐடி வந்திருக்கிறேன். இப்போ யாராவது ஒருத்தர் பாஸ்டர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் நான் ஆயிருக்கிறேன். நான் சொல்கிற வேலையும் சொல்ல முடிகிறதா? அப்போது புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் வயிற்று பிழைப்பு அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்கீங்களா? எதுக்குங்க வேலைக்கு போகிறீங்க? வயிற்று பிழைப்புக்காக இல்லையா? எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க? கடைசி காலத்தில் யார் கஞ்சி ஊற்றுவா? அதனால நான் என்ன செய்யணும்? எல்லாமே அவங்களுடைய ஃபிலாசபி எப்படி இருக்குது என்று சொன்னால் எல்லாம் வயிற்று பிழைப்புக்காக தான். இதை பற்றி ஆண்டவர் தெரியாதான் என்ன? வயிறு கொடுத்தவர் அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, பாருங்கள், இது வெறும் பிழைப்புக்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், பிழைப்பு அல்ல, நம்ம வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறாருங்க? ஒரு அழைப்பு. அதை இன்னும் சிறப்புப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இவ்வளவு சிறப்பாக வேண்டும் என்பதற்காக தான் ஒரு திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்திய பின்புதான் உங்களை பிறக்கவே வைத்திருக்கிறார். இதை புரிந்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏன் நான் பிறந்தேன்? இப்போ யோபே சொல்கிறார், வருத்தத்தின் மிகுதியினால் சொல்லுகிறார், நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. எப்படி சொல்கிறாருங்க? பெற்றெடுத்தவர்கள் சபிக்கப்படுவார்களாக அல்ல, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. ஏன் அப்படி சொல்கிறாரு? இந்த லாஸ், இவ்வளவு நஷ்டம்லாம் வரும் பொழுது பாருங்கள், இன்னொரு இடத்துல இருக்கிறது அல்லவா இல்லையா? உயிருள்ள மனிதன் முறையிடுவானே, ஒரு பாட்டு இருக்கிறது இல்லையா? சினிமா பாட்டு கிடையாது, கிறிஸ்தவ பாட்டு தான். ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் இதயம் தாரும் குயவன் களிமண்ணின் அதிபதியோ, வாழ்நாள் குறைந்தவன் வருத்தம் நிறைந்தவன் இல்லையா? துக்கம் உள்ள மனிதன் கட்டாயம் என்னதான் செய்வான்? முறையிடுவான் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ பாட்டில் இருக்கிறோம். எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறோம்? கஷ்டத்தின் நிமித்தமாக நாம் எதுக்கு பிறந்து நம்ம இனி வாழ்ந்து என்னத்தை பெருசாக சாதிக்க போகிறோம், போய் சேர்ந்தா போதும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, கர்த்தர் தம்முடைய தயவுள்ள விருப்பத்தின்படி அவர் உங்களை குறித்து என்ன விருப்பம் வச்சிருக்கிறாரோ, நீங்கள் உங்களை குறித்து வைத்திருக்கிற விருப்பத்தை பார்க்கிலும் உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற விருப்பம் பெரிது. ஆகினால நான் நினைச்சது, நான் கேட்டது கர்த்தர் கொடுக்கல, நீங்கள் சத்தியம் புரிந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், நல்ல வேளை நான் கேட்டது கொடுக்கல, நீர் எனக்கு வைத்திருக்கிறதை தருவீராக. வாயதிறந்து சொல்லுங்கள், நீர் எனக்கு. சவுல் குறித்து ஒரு அற்புதமான உதாரணம் நினைவுக்கு வருகிறோம். சவுல் ரொம்ப ஹைட்டாக தான் இருப்பார். ஹைட்டாக தான், ஆள் ஹைட்டு தானே தவிர மனசெல்லாம் எப்படி இருக்கிறது? ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி இருக்கிறோம் இல்லையா? என்ன மாதிரி யாருமே இல்லை அப்படின்னா நல்ல அர்த்தத்தில் இல்லை. நான் ரொம்ப ஏழ்மை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. ஆனால் ஆள் மாத்திரம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார் இல்லையா? மாப்பிள்ளை வாட்ட சாட்டம் ஹைட்டாக இருக்கிறாரு, இருக்கட்டும், வேணாம்னு சொல்லலை. ஆனால் பிரியமானவனை ஒன்று ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து கழுதை தேடிட்டு போனார் அல்லவா? கழுதை தேடிட்டு போகும்போது சாமுவேல்கிட்ட முன்னமே சொல்லிட்டார், நாளைக்கு ஹைட்டாக ஒருத்தர் வருவார், அவரை தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவனுக்கென்று அவனை நீ ராஜாவாக என்ன செய்ய வேண்டும், அபிஷேகம் பண்ணணும். நீங்கள்லாம் வீட்டில் போய் அதை வாசிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கிறோம். அப்போ சவுலை கூப்பிட்டுட்டு சொல்கிறார், இந்த மாதிரி கர்த்தர் உன்னை குறித்து எனக்கு சொல்லியிருக்கிறாரு, உனக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட ஸ்தானமும் உனக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட அந்த பங்கும் உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லையே? எப்படி இருக்கிறதுங்க? உனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ஸ்தானமும் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பங்கும் உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னணி சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். பாருங்கள், சவுல் வர்றதுக்கு முன்னாடியே பாருங்கள், சாமுவேல் ஒரு ஆட்டை அடித்து இல்லையா அவன் சமைக்க சொல்லியிருக்கிறார். சமையல்காரன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவர் சொல்கிறார், இந்த முன்னந்தடை இல்லையா, இந்த லெக் பீஸு யாருக்காக எடுத்து வச்சுருக்கணும், அதை தனியாக எடுத்து வச்சுரு, நம்மளால் முன்னாடி விட்டோம்னா குழம்புல எடுத்து போட்டுருவானுங்க, தனியாக என்ன செய்யணும் வச்சுரு, ஒரு ஆளுக்காக நான் அதை என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன். இப்படி சொன்னால் நல்லா விளங்கும், பார்த்துக்கோங்க. அப்போது சவுல் வரும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீ வருவேன்னு ஆண்டவர் எனக்கு முன்னமே சொன்னதுனால இந்த பீஸ் இருக்கிறதல்லவா, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கிரேட் பீஸ், நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அந்த பீஸ் வேறு, இந்த பீஸ் வேறு. ஆனால் இது சொல்கிறார், உனக்காகவே இந்த பீஸை நான் வச்சிருக்கிறேன். சொல்லுங்கள், உனக்காகவே. சிலர் வீட்டிலலாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போது தகப்பனார் வேலைக்கு முடித்து லேட்டாக வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னு வச்சோம்னா, மனைவி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க. அதாவது எலும்பு ஒன்று, நான் ரொம்ப கவனமாக கவனிச்சிங்க, நான் சொல்லுங்க புரிகிறதா? அவங்க முன்னமே எடுத்து வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்துருக்கீங்களா? நான் சொல்லுங்க புரிகிறதா?
எங்கள் பாஸ்ட்டு ஒன்றுமே எடுத்து வைக்கிறது இல்லை, இது சட்டி கவுத்தி வச்சுருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எடுத்து வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா லேட்டாக வர்றாங்க, லேட்டாக வந்து அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது. அவங்களுக்குன்னு பிள்ளைங்க இல்லையா, காலேஜில் லேட்டாக வர்றாங்கன்னா அவங்க முன்னமே என்ன செஞ்சுருப்பாங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, பொல்லாதவர்களாகி நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நீங்கள் பிறப்பதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு ஒரு பீஸையும் ஒரு பிளேஸையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் சொல்கிறது சும்மா ரைமிங்காக வர்றதுனால சொல்லலை, வசனத்தில் வந்தனால சொல்லுகிறேன். உனக்கென்று ஒரு ஸ்தானமும் உனக்கென்று ஒரு பங்கும் உனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தவர்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்காகவே, உங்களுக்காகவே. எத்தனை புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்படி எனக்கு ஒரு பிளேஸ் வச்சுருக்க, எனக்கு ஒரு பங்கு, ஒரு பீஸ் கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது இதை தெரியாமல் நான் ஒவ்வொரு இடமா போய் அலையிறேன் இல்லையா. அப்புறம் கடைசியில் வந்து சொல்கிறேன், வாழ்க்கையில் பீஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உனக்காக ஏற்கனவே சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் மத்தியானத்துலேருந்து கிடைக்கும். நான் சொல்வது விலையும் கொள்ள முடிகிறதா? உங்களுக்காகவே கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். இது விளையாட்டு கிடையாதுங்க. இட்ஸ் அ லிபரேட்டிங் ட்ரூத். இது வந்து நம்மை விடுதலை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு சத்தியம். அப்போ பெருசாகி நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு பிள்ளைங்களை கேட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கிறது. இப்போ 10th முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த ப்ரெஷர், எந்த குரூப் என்ன செய்யணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கிறது. எந்த குரூப் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லாரும் இன்றைக்கி எதை தான் சூஸ் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் இல்லையா. மறுபடியும் பிழைப்பு அதை தான் முக்கியம். அப்போ என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எதில் காசு வருதோ அதை தான் படிக்கணும். அப்படி தான் இருக்கிறது உலகத்தில். ஒரு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எதில் கேஷ் இருக்கிறதோ அதை தான் என்ன செய்யணும், படிக்கணும். அப்போது ஐடி ஃபீல்டில் தான் கேஷ் இருக்குங்கிறதுனால உதாரணத்திற்கு எல்லாருமே எதை படிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு. எல்லாருமே அதை படித்தா எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா? அவர் சொன்னதான் நினைவுக்கு வருகிறார். நாய்க்கூட்டத்தில் வரிக்கை போட்டால் நான் சொல்லுவேன் இப்படி சாச்சுரேஷன் ஆயிடுது. எல்லாருமே அதில் இப்போ பாருங்க, இன்ஜினியரிங் சிறப்புன்னு சொன்னது எந்த விதத்திலும் குறை கிடையாது. ஆனால் எல்லாரும் அதை படித்ததுனால இப்போ என்ன ஆகிப்போச்சு, அதுக்கு வேல்யூ இல்லாமல் போகுது. எல்லாரும் இதையே படிக்கிறாங்க. காரணம் என்னன்னா அதில் தான் என்ன இருக்கிறது, பணம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அப்போது ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு என்ன பணம் தேவையோ அது உங்களை பின்தொடர்ந்து வரும். நான் சொல்ல வேலை, இது வந்து நாம் பணத்தை துரத்திட்டு போகிறோம். அழைப்பு பிரகாரம் போனோம் என்று சொன்னால் நன்மையும் கிருபையும். இப்போ எப்படி நீங்கள் துரத்தலான்னு ஐடியாவா, அல்லது அது உங்களை பின்தொடர்ந்து வரணும்னு ஐடியாவா? பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அல்லவா. நம்ம என்ன சொல்லித்தரோம் இல்லையா. இப்போ பிள்ளை சொல்லுது எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்டரி, உனக்கே ஸ்டோரி கிடையாது, இல்லை வேற இவர் ஹிஸ்டோரி படிக்க போகிறாராம். அது பூவா கொடுக்குமா, சாப்பாடு கொடுப்போம், சாப்பாடு போடுமா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனா சரி வேண்டாம், பின்ன என்ன தான் படிக்க சொல்கிறீங்க, கம்ப்யூட்டர் போய் உட்காந்தோன்னா கண்ணெல்லாம் இப்படி ஆகி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா, ரேடியேஷன்லாம் என்னமோ ஆகி அப்புறம் என் பிள்ளை பாருங்கள் கம்ப்யூட்டரில் முன்னாடியே உட்காந்து கண்ணெல்லாம் போச்சு. யார் உட்கார வச்சது, நாங்களாம் உட்கார அதுக்கு முன்னாடி இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் உண்மைதான். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா. எதுக்கு இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறேன், நீங்கள் எதன் அடிப்படையில் தீர்மானம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எங்கே பணம் வருதோ அதுக்கு ஏற்றார் போல். இப்போ அது பின்னாடி போகிறதுனால கிடைக்காம போகும்னு சொல்ல வரல. நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது கட்டாயம் கிடைக்குங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது இருந்தால் மாத்திரம் போதாது, இதை காட்டிலும் என்னமோ விசேஷம் என்ன செய்கிறார். ஆங்கில முதல் ஆராதனையில் அதை நான் சொன்னேன் இல்லையா. வாட் நெக்ஸ்ட்னு ஒரு கேள்வி இருக்கார். சொல்லுங்கள், வாட் நெக்ஸ்ட்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் இல்லையா. எப்படியாவது ஒரு வேலை வாங்கிடணும், அப்புறம் சொல்லுங்கள், வேலை வாங்கினதுக்கப்புறம் நல்லா சம்பாதிக்கணும், அப்புறம் நல்லா சாப்பிடணும், அப்புறம் இல்லையா ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு வீடு பார்த்துக்கணும், அப்புறம் நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா. இப்படி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்புறங்கிற ஒரு கேள்வி, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் உங்களால் பதிலே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒன்றும் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி கேள்வி அப்புறம்னு கேட்டு நம்மளை குழப்புவாங்க. இல்லை, நீங்கள் பைபிள் வாசிச்சிங்கன்னா சாலமோன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இல்லாததுனால பேசலை, இருக்கிறதுனால தான் பேசுகிறார் இல்லையா. இப்போ உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லையா, பணம் இல்லாதவங்க தான் பணம் முக்கியம் இல்லைன்னு பேசுவாங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு அந்த மதிப்பு தெரியும், புரிஞ்சுக்கொள்கிறோம். இப்போ சாலமோன் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர் இல்லாதனால பேசினாரா இருக்கிறதுனால பேசுகிறாரான்னு கேட்டிங்கன்னா
இருக்குன்னா அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்வி மாற்றி கேட்கலாம். என்ன இல்லைன்னு கேட்கலாம். என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இல்லாதது ஒன்றுமே கிடையாது. நல்ல அறிவாளி. இதே சின்ன வயசுலேருந்து பயங்கரமான ஷார்ப்பான மைண்டு. நீங்கள் அவருடைய திறமையெல்லாம் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நல்லா பாட்டு எழுதுவார். நல்லா என்ன செய்வார்? பாட்டு எழுதுவார். இசையமைக்க முடியுமா? இசையெல்லாம் அமைக்க முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா? கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும். கார்டனிங் தெரியுமா? கார்டனிங் தெரியும். லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ண முடியுமா? பண்ண முடியும். சமைக்க முடியுமா? அதுவும் தெரியும். அவர் வீட்டில் ஒரு நாள் சமைக்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது பைபிளில். வாசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஊடுறது, நடக்கிறது, பறக்கிறது, நீந்துறது எல்லாமே என்ன செய்கிறாங்க, அது இருக்கிறது. அப்புறம் அவருக்கு எந்த மாதிரி அப்பிடைட் உள்ள ஒரு ஆள் அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறார், என் கண் எதையாவது பார்க்க விரும்பினால் நான் அதை தடை செய்வதே இல்லை. சரீரம் ஏதாவது அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினால் நான் அதை தடை செய்வதே இல்லை. அப்போ நம்மெல்லாம் விண்டோ ஷாப்பிங் போனோம் அப்படின்னம்னா அவர் போயிட்டு விண்டோவையும் கடையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவார். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன இருக்கிறது? பணம் இருக்கிறது. அதே மாதிரி தான் கல்யாணமும் பண்ணார். நான் www.matrimony.com எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நான் விளங்கிக்கொள்ள முடிகிறதா? இவருக்கு இருக்கிற சம்பத்துனால எல்லாருமே அவங்களும் கிளிக் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி நம்ம சர்ச்சில் தான் சாலமன் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் சர்ச்சுக்கு. அப்போ மார்ச் மாதம் திருமண நாள் கொண்டாடக்கூடியவர்கள் எழும்பி நின்னால்னா எழும்பி நிற்பார். ஏப்ரல் மாதமும் நிற்பார். வருஷம் முழுவதும் என்ன செய்வார்? ஆனால் ஆள் மாத்திரம் மாற்றி மாற்றி நிற்கும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அத்தனை எல்லாமே இருக்குதுங்க. இதெல்லாம் இருந்துட்டு என்ன சொல்கிறாருங்கிறதான் கேட்கணும். இதை இருந்துட்டு என்ன சொல்கிறாரு? எல்லாம் அதான் சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணி நல்லா குடும்பம் நடத்தணும் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது வெறுமையாக இருக்குது. எப்படி இருக்கிறதுங்க? வெறுமையாக இருக்கிறது இல்லையா? பாருங்கள், ஐ ஹவ் சீன் 1000 women not one man சொல்கிறார். அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், ஆயிரங்களை பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு ஆளை உருப்படியான ஒரு ஆளை நான் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லைன்னு சொல்கிறார். அப்போ என்னுடைய கருத்து எப்படி இருக்குது என்று கேட்டால் அவருடைய விருப்பமெல்லாம் செஞ்சுருக்கிறார். விருப்பத்தையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு व्यसனமாக இருக்குதுன்னு சொல்கிறார். இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கிறதுங்க? இட்ஸ் பெயின் டு மை மைண்டுன்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பாக சொல்கிறார், இத்தனை சம்பத்து இருக்கிறது, இத்தனை சொத்து எனக்கு இருக்கிறது, ஆனால் இதுக்கப்புறம் எவன் எடுத்துகிட்டு போவான்னு எனக்கு தெரியல. பேரெல்லாம் வச்சிருக்கிறார். பேர் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் பேர் வச்சுட்டு போன உடனே அடுத்த நாள் வந்து என்ன மாற்றிடுவாங்க? பேரை மாற்றி விட்டுருவாங்க. இப்போ பாருங்கள், தலைவர்களுக்கெல்லாம் சில செய்து வைத்து அவர்களை கூண்டுக்குள் வைக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறார்கள். நான் சொல்லுறது உங்களுக்கு புரிகிறதா? ஏன்னா யார் எப்படி அவமதிப்பாங்கன்னு தெரியல. தங்கள் பெயர்களை, தங்கள் நாமங்களை தங்கள் சொத்துக்களுக்கு இடுகிறார்கள் அப்படின்னு வசனம் இருக்கிறது அல்லவா? ஆனால் மிருக குணம் உள்ள மனுஷன், தேவனை அறியாதவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? மிருக குணம் மனுஷன் உள்ள அப்படிப்பட்ட நிலைக்கு சமமாக இருக்கிறான். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்? நான் விரும்பினதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்கிறார் சாலமன். விரும்பினதெல்லாம் செஞ்சுட்டேன், விரும்பினதெல்லாம் அனுபவிச்சிட்டேன். அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிகிறது இது எல்லாம் எப்படி இருக்கிறது, மாயை. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, உங்கள் விருப்பம் அல்லங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள் விருப்பத்தையும் செய்கையும். அந்த விருப்பம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அப்புறம் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா, அந்த நிலைக்கே வராது. ஆசையாய் தொடர்கிறேன். எப்படி இருக்கிறதுங்க? ஆசையாய் இல்லையா? நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் என்று சொல்வதற்கில்லை, ஒன்று செய்கிறேன், எதற்காக கிறிஸ்து இயேசுவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. எத்தனை பேர் புரிந்தாமே? அந்த ஒரு அற்புதமான ஒரு ஆவல்னால, ஆசையினால கர்த்தர் நம்முடைய உள்ளங்களை என்ன செய்கிறார்? நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால் தான் நான் சொல்கிறேன், நம்முடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதாக. அப்போ வசனத்துக்குள்ளே தான் அந்த விருப்பம் இருக்கிறோம் இல்லையா? அதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், உயில்ங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான வார்த்தை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு செல்வந்தன் அவர் மரிச்சு போயிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா உடனே அவங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, எல்லாம் செட்டில் பண்ணியிருக்கிறாரான்னு கேட்பாங்க. எல்லாமே செட்டில் பண்ணியிருக்கிறாரா, எழுதி வச்சுட்டாரா, உயில் எழுதி வச்சுட்டாரா? மேற்கத்திய நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருப்பாங்க. ஒன்றுமே எல்லாத்தையும் எழுதி வச்சுருவாங்க, வக்கீல்கிட்ட கொடுத்து வச்சுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மரித்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரீடிங் ஆஃப் த வில்னு சொல்லுவாங்க. எப்படிங்க ரீடிங் ஆஃப் தி வில் அப்படின்னா எல்லாரும் வந்து உட்காந்துக்குவாங்க. ஏன்னா என்ன சொல்லி என்ன விட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னு அப்போ தான் என்ன செய்யும், தெரியக்கூடியதாக இருக்கிறது. இதை சொல்லும் பொழுது இன்னொரு உதாரணம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது கம்யூனிஸ்ட் தேசங்களில் வெளிப்படையான திருச்சபைகள் இல்லாத காலத்தில் வெளிச்சபை, அதாவது அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சபை இருக்கிறதுனே யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா அப்படி இருக்கிறது தெரிஞ்சால் அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த சூழ்நிலை தான் இருக்கார்.
அப்போது ஒரு அற்புதமான உண்மை சம்பவம் எதாவது கேட்டால் 2 பேர் ப்ரேயர் மீட்டிங்காக போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும் பொழுது சீக்ரெட் போலீஸ் வந்து அவங்கள தடுத்து நிறுத்திட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் கிறிஸ்தவர்கள் என்ன பேச வேண்டும்? உண்மை பேசினால் என்ன நடக்கும்? இவர்களும் பிடிக்கப்படுவார்கள். இவங்க எங்கே மீட்டிங் போகிறாங்களோ அங்கே வர்றவங்களெல்லாம் என்ன செய்வாங்க? பிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதமான ஞானம் கொடுத்தார். என்ன ஞானம் கொடுத்தார்? எப்படி அவங்க சொன்னாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால் அவர் சொல்கிறாரு, அவர் ஓல்டர் பிரதர் ஹேஸ் லெஃப்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ஃபார் அஸ். எங்களுடைய மூத்த சகோதரன் எங்களுக்கு நிறைய சொத்து வச்சுட்டு போயிருக்கிறாரு. அவருடைய வில்லு இன்னைக்கு வாசிக்கிறாங்க, கேட்க போகிறோம்னு. எப்படி சொல்கிறாங்க? அவருடைய சித்தத்தை வாசிக்க போகிறாங்க. எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு. ஆமாம், 11 மணிக்கு சித்தம் வாசிக்கப்படும், சாயங்காலம் 6:45க்கும் வாசிக்கப்படும். இன்னைக்கு விட்டதெல்லாம் சாயங்காலம் நிறைய கிடைக்கும். நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அதை சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க அதை குறித்து என்ன செய்யலை. மறுபடியும் பாயிண்ட் ஆஃப் எம்பசிஸ் எதை முக்கியப்படுத்துகிறோம் என்று கேட்டால், அவர் சித்தம் தெரிந்தால்தான் நம்மை குறித்து எவ்வளவு விருப்பம் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால தான் வேதத்தை வாசிப்பது நல்லது. நீங்கள் வாசிக்கும் பொழுது தான் உங்களை பாருங்க, மறுபடியும் சித்தம் எதவா வில் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ வில்லில் என்ன எழுதி வச்சுருப்பாங்க? அவர் மிகப்பெரிய கணவந்தராக இருக்கிறபடினால், உதாரணத்திற்கு மூத்த பிள்ளைக்கு இல்லையா இந்த சொத்தெல்லாம் வச்சுருக்கிறோம், இளைய பிள்ளைக்கு இந்த சொத்தெல்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு தன்னுடைய அன்பின் நிமித்தமாக சொல்லுங்கள், தன்னுடைய அன்பின் நிமித்தமாக. இந்த பாருங்கள், டாக்குமெண்ட் எழுதுறதுலாம் இல்லையா, ஃபேமிலியில் செட்டில்மெண்ட்டெல்லாம் எழுதுவாங்க, பார்த்துருப்பீங்களா? பார்க்கலன்னா பார்க்கணும். அதில் எழுதியிருப்பாங்க, உன் மீது நான் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இல்லையா. அப்போ ரெஜிஸ்ட்ரார் கேட்பார், உண்மையாக அன்பின் நிமித்தமாவா வம்பின் நிமித்தமாவா? இல்லைங்க, உண்மையாகவே என்னதான் அன்பின் நிமித்தமாக என்னுடைய பூர்வீக சொத்தை இல்லையா உனக்கு என் நல்ல மனதில், உனக்கு அதாவது நல்ல மனதில்னா புரியுதா உங்களுக்கு? இல்லையா, எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும்போது கையை மாத்திரம் வாங்கிட்டு நான் சொல்லுவேன், இல்லை நல்ல சுய நினைவுடன் தெளிந்த புத்தியோடு கூட நான் இதை உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன்னு எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது யாருக்குரியதாக இருக்கிறது? உங்களுக்குரியதா, அந்த நபருக்குரியதாக இருக்கிறது. ஆகையினால்தான் சண்டை வரும் பொழுது சில நேரங்கள் ஆட்கள் சொல்லுவாங்க, என்ன எழுதியா வச்சிருக்குது அப்படிமா, இப்படின்ட்டே தான் சொல்லுவாங்க. கேட்டுருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன். என்ன எழுதியா வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், எழுதி தான் வச்சிருக்கிறது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? எழுதினது பத்திரம் வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள், அடமான வச்சிட்டிங்களோ? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? பத்திரம் இருக்கிறதா? இதாங்க பத்திரம். இதில் உங்களை குறித்து நீங்கள் உங்களுக்கு என்ன விட்டுட்டு போயிருக்கிறாரு. இதை இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு கணவந்தர், மறுபடியும் கணவந்தருக்கு போயிடுவோமா, அவர் மரிச்சு போனதுனால தான் அவருடைய சித்தத்தை என்ன செய்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அப்போ சின்ன பையன் சொல்கிறாரு, என்னப்பா நமக்கு ஒன்றுமே வைக்கலையே, இது நம்ம இது கேட்டோன்னே எனக்கு யார் ஞாபகம் வந்திருக்கணும் உங்களுக்கு? ஏசா இல்லையா? அவர் கேட்குறாரு, அப்பா எனக்கு ஒன்றுமே வைக்கலையா? உனக்கு ஒன்றுமே வைக்கல, நீ தான் அவன் சொல்லிவிட்டு அவனை என்ன செஞ்சிட்டேன், பயங்கர சத்தம் போட்டு அழுகிறான், எனக்கு ஒன்று கூட வைக்கலையா அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சித்தம் வாசிக்கிறாங்க, ஒரு ஆளுக்கு ஒன்றுமே அவ்வளோ கன்சிடரபுளாக ஒன்றும் கொடுக்கல. அப்போ ரொம்ப வருத்தம் அவருக்கு இல்லையா. மறிச்சு போனதுக்கப்புறம் தான் வில்லு வேலை செய்யும். அப்போ அவர் கல்லறையில் போய் கேட்குறாரு, ஒன்றுமே வச்சுட்டு போகலையே அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஒன்றுமே அவர் திரும்ப ரீரைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்மளதில் எவ்வளோ பெரிய சிறப்பு என்று கேட்டால், உயில் எழுதினவர் உயிரோடு தான் இருக்கிறார். சொல்லுங்கள், உயில் எழுதினவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஆகினால எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். சரி, பார்க்கட்டும். எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். எங்கே கவனிச்சிங்கன்னா போதும், எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார், வச்சு. அப்போ வந்து ஆண்டவரே என்ன அவங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், எனக்கு நீர் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை அப்படின்னு யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என்ன செய்கிறது, இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகையினால சொல்லுகிறேன், நம்முடைய அவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம மேலே எவ்வளோ பெரிய விருப்பம் வச்சிருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு என்பதை நாம் கவனிக்க முடியும் இல்லையா. கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா நல்லது தான். அவங்க டாக்டர் தான் பார்த்துருவாங்க சார். ரைட் ஓகே. அப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா போதும், நீங்கள் பார்க்காம தான் இருந்தீங்க, நான் தான் சொல்லிட்டேன். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சரியா இல்லையா? சில நேரத்தில் சாப்பிடாமல் வந்திருப்பாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. அதனால் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். அப்போ குறிப்பு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், உங்களுக்கு என்ன விட்டுட்டு போயிருக்கிறாருங்கிறத வச்சு உங்கள் மேலே எவ்வளோ பிரியம் வச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? முடியாதான்?
சொல்லுங்க, உங்கள் மேலே உங்களுக்கு என்ன விட்டுட்டு போயிருக்கிறார்? அவன் மீது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய அன்பின் நிமித்தமாக நான் முதல் வாங்கின என் பாதரட்சையை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அப்படின்னா நம்மளை எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கிறாங்கன்னு இல்லை, இவர் ஆன்டிக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறாரு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம், ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறோம்? புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். நாம் ஒரு ஆள் மேலே பரிதாபப்பட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் என்னதுங்க? பிச்சை. பல முறை சொல்லியிருக்கிறேன். பரிதாபப்பட்டு கொடுக்கக்கூடிய பேர் என்ன? பிச்சை. பிரியப்பட்டால் கொடுக்கக்கூடியதற்கு பேர் என்ன? பரிசு. இப்போ கர்த்தர் உங்கள் மேலே பரிதாபமாக இருக்கிறாரா இல்லை பிரியமாக இருக்கிறாரா? தேவன் தம்முடைய தயவுள்ள, ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்றால் அக்கார்டிங் டு ஹிஸ் குட் ப்ளஷர்னு இருக்கார். நம்மேல் வைத்திருக்கிற பிரியத்தின் விளைவு. சொல்லுங்கள், நம்மேல் வைத்திருக்கிற பிரியத்தின் விளைவு. அப்போ நான் உங்களுக்கு சொன்னது போல் நாம் ஒரு நபர் மேலே பரிதாபப்படுகிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கு மீறி போனால் எவ்வளோ கொடுப்போம்? ஒருவர் தங்களுடைய இயலாமையில் நம்மிடம் உதவி கேட்கிறார், தர்மம் கேட்கிறார் என்று சொன்னால் அவங்கள பார்த்தோன்னா உங்களுக்கு பரிதாபம் ஏற்படுகிறது. அதனால் எவ்வளோ ரூபா கொடுப்பீங்க? மீறி போனால் ஃபஸ்ட் சொன்னாங்க 10 ரூபா தான் கொடுப்போம். ரைட்டு இல்லையா? சிலர் சில்லற இல்லை அப்படிம்பாங்க, பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிடுவாங்க. நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா? அப்படி இருக்கும். இது பரிதாபப்படுறதுனால. ஆனால் பிரியப்படும் பொழுது எப்படி கொடுப்பீங்க இல்லையா? இப்போ உங்கள் மனைவி கணவன் இருக்கிறாரு, அவர் பாருங்கள், உங்களுடைய 25வது வெட்டிங் டே எப்படி இருக்குங்க? 25வது வெட்டிங் டே. அப்போ உங்களுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி? இப்போ வெட்டிங் டே அக்டோபரில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கணக்குக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அக்டோபரில் வருது அப்படின்னு சொன்னோம்னா இவர் ரொம்ப விவரமான ஆள். ஆடி மாதம் வரும் பொழுதே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. நான் சொல்லுங்க புரிகிறதா? அந்த மாதிரி ஒரு ஆளை கட்டிட்டு குடும்பம் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கும் பொழுது அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னா மறுபடியும் நினச்சதை எடுத்து கொடுக்க முடியாது. நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம்? யோசிப்போம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இல்லையா? அவங்களுக்கு எது கொடுத்தா அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும், அதே சமயத்தில் சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். இதே வேறு ஆளுக்கு ஒரு பரிசு, அவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு அவரை தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பரிசு தர முடியும்? ஒரு தட்டும் ஹாட் பாக்ஸும் கொடுத்தாலே. நான் சொல்லுவது கொஞ்சம் பேருக்கு புரிகிறது இல்லையா? அது போதுமானது. ஆனால் உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? யோசிக்கிறீங்க. யோசிக்கும் பொழுது அவங்ககிட்ட சில நேரத்தில் போட்டு வாங்க வேண்டியது, உனக்கு என்ன பிடிக்கும் இல்லையா, இது பிடிக்குமா அது பிடிக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதை வேணா போடுவானா, நல்ல வேலை வாங்கலை. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? இது பிடிக்குமா, அதெல்லாம் உங்கள் அம்மா போடுற மாதிரி இருக்குது, ரைட்டு அதுவும் வேண்டாம். இப்படியே கேட்டு 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 அவங்கள கேஜ் பண்ணி, இது எப்படி பாஸ்டர் உங்களை அனுபவமா? இல்லை, நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா? புரிஞ்சு, ஏன் புரிஞ்சு செய்கிறோம்? அவங்களுக்கு நீங்கள் பரிசு கொடுப்பது பெருசு இல்லை. பரிசு பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் அந்த பாக்ஸை அவங்க பிரித்து பார்க்கும் பொழுது நீங்கள் எதை பார்த்துட்டே இருப்பீங்க? அவங்க பரவாயில்லையே, எங்கே தான் பார்ப்போம்? அவங்க முகத்தை பார்ப்போம். அந்த முகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் என்னங்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அவங்க தேங்க்யூ அப்படின்ட்டு வாங்குறாங்க, பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்த ப்ரிப்பரேஷனெல்லாம் என்ன ஆயிரும்? என்னடா ஒரு முகத்தில் தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கே பொக்குன்னு போயிடுது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? என்ன ஆயிரும்? இவ்வளோ முயற்சி. இது சிலர் என்னன்னா, இதுதானே எனக்கு அப்போவே தெரியும், தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது. நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? இப்போ நான் மனுஷீகமாக சொல்லக்கூடிய விஷயம், அந்த அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணோடனே அவங்க சின்ன கண்ணாக இருந்தது. பார்த்தோன்னே ஐயோ எனக்கு உங்கள் மேலே எனக்கு என்ன இருக்கிறது, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஆயிரும்? நீங்கள் நிறைய பேர் இந்த மாதம் நம்ம பர்த்டே அவர் கேட்டுட்ருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போவாவது கொஞ்சமாவது அவருக்கு ஆண்டவரே தோணட்டும் தோணட்டும் தோணட்டும். நான் சொல்கிறது விளங்கொள்ள முடிகிறதா? எதுக்கு இந்த உதாரணம் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், லைஃப் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். சொல்லுங்கள், நம்முடைய வாழ்க்கையே தேவன் நம்ம கொடுக்கிற பரிசு. அவர் கொடுக்கக்கூடிய பரிசு எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஏதோ வந்ததை போனதையெல்லாம் நம்மகிட்ட கொடுக்காதபடிக்கு நம்மை அறிந்து நம்மை புரிந்து நமக்கு எது இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை அவர் முன்கூட்டியே யோசித்து வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும் பொழுது, வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது கண்ணெல்லாம் பெருசாகி இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது,
என் கண்ணுக்கு என் வாழ்க்கையை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கிறது. இது என்னுடைய திட்டத்தினால் வந்ததல்ல, பெற்றோருடைய திட்டத்தினால் வந்ததல்ல, இது தேவனுடைய திட்டத்தினால் வந்திருக்கிறது. அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களில் எப்படிப்பட்டவருமாக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அந்த விருப்பம் யார் தான் ஏற்படுத்த முடியும்? அவர் தான் ஏற்படுத்த முடியுங்க. இப்போ நாமளே அதாவது இது எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, இப்போ நம்முடைய விருப்பமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்போ என் பர்த்டேக்கு நானே ஒரு கிஃப்ட் வாங்கி ஒழிச்சு வச்சுட்டு நானே கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது நாமளே எல்லாம் பிளான் பண்ணிட்டு நாமளே எல்லாம் சாதிச்சுட்டு சூப்பராக இருக்கு, அதுதான் உங்களுக்கே தெரியுமே. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அதல்ல, இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது எங்கள் கண்களுக்கு. அப்படின்னா செய்வார்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளவு சூப்பராக செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை. கொடுப்பார்னு எனக்கு தெரியும். சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத பார்த்தா எங்கே கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். கொடுப்பார்னு எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளவு சூப்பராக கொடுப்பார்னு நினச்சி கூட எத்தனை பேர் புரிந்தாமே. அதனால தான் நீங்கள் நினைப்பதுங்கிறது ரொம்ப அற்புதமான வார்த்தை. பியாண்ட் யுவர் இமேஜினேஷன் இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் கற்பனை செய்து பார்ப்பதற்கும், அதாவது பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே கற்பனை உலகத்திலேயே தானே செய்வாங்க. ஆனால் அது பாட்டிலும் அதுக்கு மேலாக ஆண்டவர் ஏற்ற துணை ஏற்படுத்துவார். பிறந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்லவர். இல்லையா? கர்த்தர் ஏற்கனவே ஏற்ற துணை ஏற்படுத்தி இருக்கிறார். கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஏற்படுத்தி இருக்கிறார். அதை உருவாக்குறது தானே. நம்மளை உருவாக்குறாரு, அவங்கள உருவாக்குறாரு. திருமணமே எப்படிப்பட்டது என்று கேட்டால், அதாவது ஆங்கிலத்தில் ஒரு தேவ மனிதர் சொன்னது அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதாவது மேரேஜ் இஸ் தி ஆன்டிடோட் ஃபார் செல்ஃபிஷ்னஸ்ன்னு சொல்கிறார். சுயநலத்தை ஜெயிப்பதற்காகவே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்கு பேர் தான் திருமணம். எப்படிங்க? சுயநலத்தை, ஏன்னா இவரும் சுயநலம் உள்ளவர், இதுவரும் சுயநலம் உள்ளவர். இந்த ரெண்டு சுயநலம் உள்ளவர்களை கொண்டாந்து இணைச்சு வச்சு இவர் நடுவாக நின்று பாருங்கள், இந்த சுயநலத்தை எல்லாம் மேற்கொண்டு நாங்கள் இருவர் அல்ல ஒருவராயிருக்கிறோம். அப்படி ஒரு அற்புதமான நிலைக்கு கொண்டு வரார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ தயவுள்ள சித்தம் என்று சொல்லும் பொழுது நானாக வருவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய வார்த்தையை வாசிக்க அவரோடு பேச அவருடைய விருப்பம் யாருடைய விருப்பமாக, அப்போ தான் நமக்கே தெரியுது, ஆண்டவரே நான் என் வாழ்க்கை குறித்து இப்படியெல்லாம் யோசித்தது கூட கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் எல்லாமே யோசித்து வச்சிருக்கிறேன். சொல்லுங்கள், முன் காணக்கூடிய தேவன். எல்லாரும் வாய் திறந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். முன் காணக்கூடிய தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் நடப்பதுக்கு முன்பதாகவே முன் காணக்கூடிய தேவன். முன் காணக்கூடிய தேவனாக இருக்கிறபடினால் முன் ஏற்பாடு செய்கிறார். சொல்லுங்கள், முன்கண்டு முன் ஏற்பாடு. எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், முன்கண்டு. அதை இவ்விதம் பலமுறை சொல்லியிருக்கேன். அதுதான் புதிய ஏற்பாடு. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? கல்யாண ஏற்பாடுலாம் எப்படிங்க நடக்குது? நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா? கல்யாணத்தை அன்னைக்கு வரைக்கும் என்ன செய்வாங்க? நடந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கிறது, ஒரு கல்யாணம் நம்ம சர்ச்சில் நடக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தாங்க, பாஸ்டர் தவிர. அவர் தான் நடத்தணும். நான் சொல்கிறது புரிகிறதா? 4:30 மணிக்கு கல்யாணம், 4 மணிக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. கதவு தட்டுறாங்க. இல்லாட்டாலும் பாஸ்டர் நடத்திடுவான்னு வைங்களேன். ஆனால் பாஸ்டர் தெரியாமல் உங்களை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். நல்ல வேலை பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் கொடுத்தாங்க. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? எதுக்கு சொல்ல வரோம்? நமக்கு கடைசி வரைக்கும் ஏற்பாடு நடந்துகிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம தேவன் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. ஏற்பாடெலாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை உலகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகினால் இந்த மாதம் என்ன தேவைப்படுகிறதோ அதை ஏற்கனவே ஏற்பாடு செய்திருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்கள், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே. இது சும்மா கதை சொல்கிறோமா? இல்லை. எபேசியர் 2:10 இருக்கிறது, நாம் அவைகளில் நடக்கும்படிக்கு கர்த்தர் அவைகளை முன்னதாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். வாய் திறந்து சொல்லுங்கள், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறவைகள் அல்ல, ஆயத்தம் பண்ணினவைகள். சங்கீதம் 31 இருக்கு, மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பெரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல. அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், நீங்கள் வேதத்தை வாசிக்க வார்த்தையை பிடித்துக்கொள்ள அவருடைய விருப்பம் உங்களுடைய விருப்பமாக என்ன செய்கிறது? மாறக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு நெகட்டிவ் உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இது உலகத்தில் நடைபெறக்கூடிய விஷயமா இருக்கிறோம் இல்லையா? முதல் ஆராதனையில் அதை குறித்து சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியதாக இருந்தது. 2 சாமுவேலில் 13ஆவது அதிகாரத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால்,
இந்த மனுஷனுக்கு வரக்கூடிய விருப்பம் எப்போ வெறுப்பாக மாறும்னு சொல்லவே முடியாது இல்லையா? அதனால தான் வார்த்தையினால் வரக்கூடிய விருப்பம் நமக்கு மிகவும் அவசியம் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறோம். 2 சாமுவேல் 13வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அங்கே 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்பது நல்லது. 13வது அதிகாரம் 15வது வசனம் இணைந்து நாம் வாசிப்போம். பிற்பாடு அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று அம்னேன் அவளோடே சொன்னான். அப்பொழுது அவள், நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிற இந்த அநியாயம் கொடுமையாக இருக்கிறது என்றாள். ஆனாலும் அவள் சொல்லை கேட்க மனதில்லாமல் தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரரை கூப்பிட்டு, நீ இவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். இப்போது இங்கே இந்த அதிகாரம் வாசிச்சிருக்கலாம். அதனுடைய பின்னணி எப்படி இருக்குது என்று கேட்டால், அங்கே அந்த உறவு முறைகள் அதெல்லாம் ஒரு புறம் இருக்க, வெறும் பிரமாணத்தை மாத்திரம் முக்கியப்படுத்த முடியாது. இவனுக்கு இவள் மேலே ரொம்ப விருப்பம் இருக்கிறது. இவள் மேலே ரொம்ப விருப்பம் இருக்கிறது இல்லையா? இந்த விருப்பம் 15ஆம் வசனம் வரும் பொழுது என்னவா மாறிடுச்சு? வெறுப்பாக மாறிடுச்சு. அப்போ அவன் விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவனுடைய வெறுப்பு எப்படி இருக்கிறது? அதிகமாக இருக்கிறது இல்லையா? அப்போ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த விருப்பம் எப்பொழுது வெறுப்பாக மாறிற்று அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இந்த விருப்பம் எப்பொழுது வெறுப்பாக? இடையில நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தான் வீட்டில் போய் வாசிக்கணும். பாருங்கள், அந்த சரீர அந்த இச்சை சார்ந்த அந்த விஷயம் முடிந்த பின்பு விருப்பம் என்னவா மாறிடுது? வெறுப்பம் மாறுகிறது. மனுஷனுடைய விருப்பம் அப்படி தான் இருக்கிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் ஏராளம் இருக்கிறதுனால நீங்கள் இதை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? விளங்கி கொள்ள வேண்டும் இல்லையா? அவங்க நீ தான் என் உயிர், எப்படி நீ தான் என்னுடைய உயிர், என்னுடைய இதயம் உனக்காகவே என்ன செய்கிறது? துடிக்கிறது, நீ இல்லாவிட்டால் நான் இல்லை அப்படின்னெல்லாம் நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது இப்போ உலகம் அப்படி தான் இருக்கிறது, மீடியா அப்படி தான் இருக்கிறது இல்லையா? அதை பாருங்கள், திருமணத்துக்கு முன்பு தாம்பந்தி உறவெல்லாம் அதெல்லாம் பரவாயில்ல, இட்ஸ் அ பேசிக் நீட் தானே, இட்ஸ் அ லெஜிட்டிமேட் நீட் தானே அப்படின்னெல்லாம் நிறையா தத்துவங்களெல்லாம் பொழியக்கூடிய உலகமாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், காரியம் முடிஞ்ச உடனே பாருங்கள், அவனுடைய இச்சை நிறைவேறின பின்பு அவனுடைய அன்பு என்னவாக மாறிவிடுகிறது? வெறுப்பாக மாறிவிடுகிறது. இதைத்தான் நான் சொல்லுகிறேன், தயவுள்ள சித்தத்தின்படி வரக்கூடிய விருப்பத்திற்கும் மனுஷீகமாக வரக்கூடிய விருப்பத்துக்கும் என்ன இருக்கிறது? எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ ஆசை வார்த்தைகள், இச்சை வார்த்தைகள் எல்லாம் கட்டாயம் சொல்லதான் செய்வார்கள். ஆனால் நீங்கள் இந்த ரியாலிட்டியை புரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆங்கிலத்தில் வேக்கப் அண்ட் ஸ்மெல் த ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பாருங்கள், ஏதோ நெய்வின்னு சொல்கிறது, அதாவது விவரம் தெரியாமல் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அன்பான வார்த்தைகள் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதம்னால எதையும் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நான் பல முறை சொல்லியிருக்கேன், இதை தாண்டியே போகக்கூடாது. அப்புறம் இதையும் தாண்டினெல்லாம் சொல்லிவிட்டு காதையெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இதில் நமக்கு என்ன வேண்டுமோ எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ நபர்கள் தங்கள் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதுதான் அன்புன்னு நினச்சிட்டாங்க. இந்த அன்புக்கு ஈடு இணை இல்லைன்னு நினச்சிட்டாங்க. வாலிபர் கூட்டத்தில் ரொம்ப அற்புதமாக தேவதாசன் பேசினார். இப்படிப்பட்ட மனதில் இருக்கிறவர்கள் பெற்றோரை சத்துருக்களாகத்தான் என்ன செய்கிறார்கள்? பார்க்கிறார்கள். எங்கள் அன்பை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. உங்கள் அன்பு 15ஆம் வசனம் வரும்பொழுது தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் ரியாலிட்டி இல்லையா? பைபிளில் முன்னமே சொல்லப்பட்டிருக்குதுங்க இல்லையா? 2026 இதான நடக்கிறது. அது 2 சாமுவேல்ல என்ன செஞ்சிருக்கிறது? நடந்திருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஆகினால நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, he was love sickன்னு சொல்லுவாங்க. என்ன சிக்குங்க? நான் சொல்கிறேன், he was not love sick, he is sick basically. நான் சொல்ல புரிகிறதா? அவனுக்கு அடிப்படையில் என்ன இருக்கிறது? மனநோய் இருக்கிறது. புரிந்து கொள்ள முடிகிறதா? அவனுக்கு என்ன இருக்கிறது? மனதில் ஒரு நோய் இருக்கிறது. இந்த நோய் இவனுக்கு ஒரு விருப்பம், தகாத ஒரு விருப்பம் இருக்கிறது. இந்த விருப்பத்துக்கு உதவி செய்வதற்கு ஒரு மாமா நண்பர் இருக்கிறார். முதல்ல வாசிங்கன்னா வழங்கிக்கலாம். அவனுக்கு ஒரு நண்பர் இருக்கிறான். அவன் தான் ஐடியா கொடுக்குறான் இல்லையா? நீங்கள் ஏன் இப்படி பண்ணக்கூடாது, அவளை வர சொல்லு அப்படின்னு ஐடியா கொடுக்கறது அவன் தான் இல்லையா? இப்படி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அதனால தான் பாருங்கள், தானியேலுக்கு இருந்த நண்பர்கள் போல
உங்களுக்கு நண்பர்கள் இருக்க வேண்டும். தானியேல் நண்பர்னா என்ன வித்தியாசம் சொன்னோம்னா, அவங்க 4 பேர் சேர்ந்தாங்கன்னா ஜோம் பண்ணலாம்பாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்தால் என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க? ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கணும்? நான் அவங்க 4 பேர் நண்பர்கள் இருந்தாங்களே, தலை போகிற விஷயம். 4 பேர் கூட்டினோன்னு என்ன பண்ணாங்க? ஜோம் பண்ணாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட சேர்ந்தால் என்ன பண்ணுறாங்க? அதுதான் உண்மையான அப்படிப்பட்ட நட்பு நமக்கு வேண்டும் இல்லையா? எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அப்போ அவங்கெல்லாம் ஜோம் பண்ணாத ஆள். கிறிஸ்தவ சர்க்கிள் சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? கிறிஸ்தவ சர்க்கிளில் இல்லையா பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், உங்கள் 4 பேர் நண்பர்கள். நான் சொல்கிற கருத்து புரிகிறதா? அப்படி சேருவார்கள் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் குறை சொல்லிட்டு அவர் அப்படி இவர் இப்படி அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் நல்ல நபராக இருந்து வாங்க ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தனுக்கு அவசரமாக இது வருது, ஒருத்தனுக்கு அவசரமாக இன்னொரு வேலை இருக்குதுன்னு எந்திரிச்சு போயிடுவான். அப்படி போகிறவன் போட்டோம்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? சரி வாங்க ஜோம் பண்ணலான்னு சொன்னோன்னே மறுபடியும் இப்பொழுது இருக்கிற மூத்த ஊழியர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அனுபவத்தை எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். 4 பேர் தான். 4 பேர் இணைஞ்சு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினதின் விளைவு நூற்றுக்கணக்கான ஊழியர்களை கர்த்தர் அவர்கள் மூலமாக எழுப்பியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அம்னேன்னு இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, தப்பான ஒரு ஃப்ரெண்டு. போன வாரம் பைபிள் வாசிக்கும் பொழுது யோசபாத் இருக்கிறார். அவர் நல்ல மனுஷன், ஆனால் 2 இடத்துல தப்பான உறவு கொண்டு வரும், தவறான ஃப்ரெண்ட்ஷிப். யாருன்னா, ஒன்று ஆகாப்பு கூட என்ன வச்சுருக்கிறாரு? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு ராஜா, பேர் ஞாபகம் வரல, அந்த ராஜா கூட என்ன செஞ்சுருக்கிறாரு? ஃப்ரெண்ட்ஷிப். ஆண்டவரே தெளிவாக சொல்கிறார், தேவனை வெறுக்கிறவனத்தில் உனக்கு என்ன நட்பு இருக்குது? சரி, அதோட போயிடுச்சுன்னு நம்ம நினைக்க முடியாது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, யோசபாத்துடைய பேரன் பேரனா பயணம் இல்லையா? நீங்கள் அதை கவனிக்கணும். ஏன் இப்படி கொத்து மதிப்பாக பேசுகிறோம்னா அவ்வளோதான் ஞாபகம் இருக்கிறது. அவன் தவறு செய்கிறான். ஏன் தவறு செய்கிறான் என்று கேட்டால், அவனுடைய ஒய்ஃப் யார் அப்படின்னா ஆகாப்புடைய பொண்ணு. ஒய்ஃப் யாருங்க? ஆகாப்புடைய பொண்ணு. ஆகாப்புக்கு எப்படி அவன் பொண்ணு இவனுடைய மனைவியாக மாறினா? யோசபாத்து யார் கூட கனெக்ஷன் வச்சுருக்கிறாரு? இப்போ புரியுதா உங்களுக்கு? தப்பான கனெக்ஷன் எல்லாம் போய் ஒரு சந்ததி போன பிற்பாடு அடுத்த சந்ததியிலும் அதனுடைய பாதிப்பு இருக்கிறது. ஆண்டவரே உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை தருவீராக. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அம்னேன் போன்றவர்கள், அவர்கள் விருப்பம் சரியான விருப்பங்கள் அல்ல. சிலர் இவ இச்சை இல்லையா, சரீர ரீதியான பிரச்சனை. சிலர் பண ரீதியான பிரச்சனையாக இருக்கும். பணத்துக்காக மாத்திரம் நல்லா இருப்பாங்க. காரியம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க பாட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க? வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். உங்களால் ஒரு காரியம் ஆகிற வரைக்கும் கூட இருப்பார்கள். காரியமான பின்பு கலந்து போய் விடுவார்கள். அவருடைய விருப்பம் அவருடைய சுயத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தாவே, என் விருப்பம் அல்ல, உங்களுடைய விருப்பம். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் தப்பான ஒரு டைரக்ஷனில் போயிடக்கூடாது, தவறான ஈர்ப்புக்கு போயிடக்கூடாது. சொல்லுங்கள், தவறான ஈர்ப்புக்கு போயிடக்கூடாது. இந்த உதாரணம் பல முறை சொல்லியிருக்கிறேன், நினைவு வருகிறபடினால் திரும்பவும் சொல்லுகிறேன். பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து அவர்களை சீஷர்கள் அழைத்தினார்கள். நமக்கு தெரியும். இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து அவர்களை என்னிடத்தில் வர விடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியது. அந்த பிள்ளைகள் வந்த பொழுது அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் தன் கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி இருக்கிறாங்க? பிக்சர் பண்ண முடிகிறதா? அவரிடத்தில் வந்த பொழுது அவர்களை அணைத்து கொண்டு. அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய அரவணைப்பில் வளருவார்களாக. வாய் திறந்து சொல்லுங்கள், எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய அரவணைப்பில், உம்முடைய கரத்தின் நிழலில் இருப்பார்களாக. அவருடைய சிரசின் மேல் உம்முடைய கரம் இருப்பதாக. கண்ட எண்ணங்கள் உள்ளே போகாதபடிக்கு இல்லையா, உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய நன்மையான கரமின் மேல் இருக்கிறபடினால். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க. இந்த தானியேல் அந்த 4 பேர் நண்பர்கள் அவங்களால பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படின்னா நாடு கடத்துறாங்க. நாடு கடத்தும்போது அவங்க பெற்றோர் எப்படி என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு வகையில் ஒருவர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது, ரொம்ப சவாலான எண்ணமாக இருக்கிறது. இப்போ தானியேலுடைய பெற்றோர்லாம் எப்படிப்பட்டவங்க? இது ஒரு யூகம்தான், ஆனால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய யூகமாகவும் இருக்கிறது. அவங்க எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவரே, என்னுடைய மகன் பாபிலோனுடைய கலாச்சாரத்தினால் கரைபடக்கூடாது என்று ஜெபிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, என்னுடைய மகன் பாபிலோனின் கலாச்சாரத்தை மாற்றக்கூடியவனாக பயன்படுத்தும். எப்படி இருக்கிறதுங்க? அவன் அதனால் இவன் கரைபற்றக்கூடாது. அது நல்ல ஜெபந்தான்.
ஆனால் அவனுக்குள்ள உம்முடைய வார்த்தை இருக்கிறபடினால் கரைப்படுத்தக்கூடியதை மேற்கொள்ளக்கூடிய கிருபை அவனுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். விளைவு என்னவென்று கேட்டால், அந்த காலத்து ராஜா சொல்றாரு, தானியேலின் தேவன் தான் மெய்யான தேவன். புரிந்தவள் கை உயர்த்தி ஆமேன்னு. ஆனால் டிஃபென்சிவ் ப்ரேயர் ஒரு புறம் இருக்க, we have to pray offensive prayer also. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? தற்காப்பு ஜெபம் செய்வதில்லை, ஆண்டவரே அது கரைப்படுத்திடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறது தப்பில்லை. ஆண்டவரை கரைப்படுத்தக்கூடியதை மேற்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராம். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ இதெல்லாம் எங்கே போய் இணைகிறது என்று கேட்டால், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. அதனால் வாலிபர்கள், பிள்ளைகள் இல்லையா, மனுஷீகமான விருப்பங்கள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு என்ன செஞ்சிடும், போயிடும். இது ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. சடன்லி his love became hatredன்னு இருக்கிறது. திடீரென்று அவனுடைய விருப்பம் என்னவாக மாறுகிறது? திடீரென்றெல்லாம் இல்லை, எது நடந்திருக்கிறதுன்னு கவனிக்கணும், எதுக்கப்புறம் இந்த மாற்றம் வந்திருக்கிறதுன்னு கவனிக்கணும். ஆண்டவருடைய இவைகளிலிருந்து நீர் எங்களை பாதுகாப்பீராக. எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள் விருப்பத்தையும் செய்கையும் ஏற்படுத்துகிறார். ஒரு சங்கீத பகுதி வாசித்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 63 ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. நாம் அதை வாசித்து இணைந்து நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். 63வது சங்கீதம். குறிப்பு எப்படி இருக்கிறது என்றால், முன்னுரை தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின ஒரு சங்கீதம் இல்லையா. when he was in the wilderness, வீட்டுக்கு தூரம், ஆலயத்துக்கு தூரம், எல்லாத்துக்கும் தூரம் இல்லையா, தனியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில், வனாந்தரமான வறட்சியான ஒரு நிலையில் அவர் பாடக்கூடிய பாட்டு. எல்லாரும் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். வாசிப்போம். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாகித்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறோம். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இல்லையா. வனாந்தரமான இடத்துல இப்படி நம்ம உயிரை வாங்குறீரே அப்படின்னெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இந்த வனாந்தரமான இடத்துல என் ஆத்மா உண்மையில் எப்படி இருக்கிறது, தாகமாக இருக்கிறது இல்லையா. டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட், அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. வேதம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாமல் இருந்திருந்தால் என் துக்கத்தில் நான் என்ன செய்திருப்பேன், அழிந்து போயிருப்பேன். அழிந்து போகாதபடிக்கு ஆசீர்வாதத்துக்குள் வருவதுக்கு என்ன காரணம்? ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறோம். அவர் தான் மையமாக இருக்கிறார். எண்ணம் இல்லையா, அவருடைய சிந்தை இல்லையா. அந்த காலையில் கூட முதல் ஆறாம் ஒரு பாடல் பாடினோம், நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. அந்த வரி எப்படி வருகிறது என்று கேட்டால், எனது நினைவுகள் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். அப்படின்னா எண்ணத்திலும் நீர் நிறைந்திருக்கிறீர், வாய் திறந்த வார்த்தையிலும் நீர் எப்படி இருக்கிறீர் இல்லையா. என் உறவு நீர் தான், என் உயிர் நீர் தான் இல்லையா. நீர் இல்லாத நாளே அது கிடையாது அப்படின்னு எவ்வளோ அற்புதமாக நெருக்கத்தின் விளைவு சிறப்பாக எழுதியிருக்கிறார். இப்போ அடுத்த வசனம் நம்ம வருகிறோம். இப்படியே எல்லாரும் இணைந்து வாசிப்போம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை இல்லையா. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசை, விருப்பத்தையும் செய்கையும். எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், விருப்பத்தையும் செய்கையும் இல்லையா. பார்க்க ஆசையாக இருந்து அடுத்த வார்த்தையை வாசிப்போம். உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? ஆசை, அதாவது உலகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஆசை காட்டி மோசம் செய்யும் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? எங்கேயோ கேட்டது தான். ஆசை காட்டி நயவசனிப்பு இல்லையா. நயவசனிப்பெல்லாம் சொல்லி ஆசை வார்த்தைகளை காட்டி மோசம் செய்யக்கூடியது தான் உலகம். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் நான் கண்டேன். இந்த மார்ச் மாதம் நீங்கள் காண்பீர்களாக. வாய் திறந்து சொல்லுங்கள், அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்களினாலே நான் பார்ப்பேன். ஜீவனுள்ளதோர் தேசத்தில் நன்மையை காண்பேன். காணும் பொழுது சொல்ல போகிறேன், இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது, என் கண்ணுக்கு ஆச்சரியம். எத்தனை பேர் அதுக்கு ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்புறம் சொல்கிறாரு 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். சொல்லுங்கள், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை என்ன செய்யும். அவர் சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும், அதாவது தை லவ்விங் கைண்ட்னஸ் இஸ் பெட்டர் தேன் லைஃப்னு இருக்கிறோம். அதை நான் இவ்விதம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யுவர் லவ்விங் கைண்ட்னஸ் மேக்ஸ் மை லைஃப் பெட்டர்.
நான் சொல்றது புரிகிறதா? ஜீவனை பார்க்கலாம் உம்முடைய கிருபை நல்லது. ஜீவனை ஆசீர்வாதமாக்குவதே தேவனுடைய கிருபை இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டேன். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நமக்கு இருப்பதெல்லாம் தேவனுடைய கிருபை. நமக்கு வரப்போகிறதெல்லாம் தேவனுடைய அற்புதமான கிருபை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ நம்மேல் அவர் வைத்திருக்கிற கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. வாசிக்க முடியாது இருக்கிறோம். ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். வாசிங்கள், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை பாடும். திருப்தியாகும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது அல்லவா? அவர் சித்தம் செய்யும் பொழுதுதான் இந்த தெய்வீக திருப்தி இருக்கிறது. இந்த அப்புறங்கிற பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. இந்த தெய்வீகமான ஒரு திருப்தியை கர்த்தர் தம்முடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதன் மூலமாக செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரை ஜீவனை தெரிந்து கொள், அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சித்தம் செய்வதே எனக்கு போஜனம், அதுதான் எனக்கு பலன், அதை செய்வதனால் தான் எனக்கு பலன் என்று வார்த்தையை பிடித்து கொள்வோம் என்று சொன்னால், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாக இருக்கும். மறுபடியும் அந்த வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிப்போம். பாருங்கள், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி பாடும். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுவோம். எழுமி நின்று தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தினவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் எழுமி நின்றவர்களாக. மனிதனுடைய விருப்பங்கள் எப்பொழுது வெறுப்பாக மாறும் என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற விருப்பம், நம்மேல் வைத்திருக்கிற அன்பு ஒருபோதும் மாறாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. உன்னோடு நான் பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை ஒருபோதும் நிறைவேறாது என்று சொல்லி நம்மேல் மனதுருக்கம் கொண்ட கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிற, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கையிலே நான் வரைந்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே இருக்கிறது, இதுவரைக்கும் உன்னை சுமந்திருக்கிறேன், இனிமேலும் நான் உன்னை கட்டாயம் சுமப்பேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் கடைசி மட்டும் நம்மை நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் அல்ல, மற்றவங்களுடைய விருப்பங்கள் எங்களுக்குள் திணிக்கப்படுவது அல்ல, மாறாக உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஆண்டவரே விருப்பத்தையும் செய்கையையும் எங்களுக்குள்ளதாக நீர் ஏற்படுத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயானே,
ஆண்டவர் எங்கள் தீர்க்க ஆயுசுமாக இருப்பதற்காக நன்றி. எங்கள் நினைவு, எங்கள் மொழி, எங்கள் ஆண்டவர் எங்கள் மீட்பு, எங்களுடைய உயிர்ப்பு எல்லாம் நீர் தான். எங்களுக்காக ஜீவனை கொடுத்து நீர் இன்றைக்கு எங்கள் ஜீவனாய் இருப்பதற்காக நன்றி. உடைய மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. உடைய விருப்பங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.